வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டேட்டாவை மாங்கோடிபியில் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் உங்களுடைய முதல் ப்ரோக்ராம், உங்களுடைய காலேஜ் கரிக்குலமில் முதல் ப்ரோக்ராம். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்கோடிபி ப்ளே கிரவுண்டில் ஒரு புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணோம், அதில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உங்களுக்கு கரிக்குலம்க்கு வந்தாச்சு. உங்கள் காலேஜில் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ, என்ன கமாண்ட்ஸ், என்ன கோட்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட கோடு இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு பாத்தில் இருக்குது. இந்த கோடுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இந்த கோடு எங்கே இருக்குன்றத டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஸ் அப்படின்னு போட்டு MKUCன்னு போட்டிருக்கோம். MKUC இந்த காலேஜ், நான் எந்த காலேஜுக்கு எடுத்தேன்னா அந்த காலேஜுக்கு நேம், நீங்கள் உங்கள் காலேஜ் நேம் போட்டுக்கலாம். ஓகேயா? இந்த இதை எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் டேட்டா பேஸை எடுத்து அதில் ஸ்டூடெண்ட் ஒரு டேபிளை எடுத்து அதில் டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ காலேஜ் நேம், அது உள்ள ஸ்டூடெண்ட் டேபிள், அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்டோட டேட்டா, இப்படி தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம டேபிள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு டேட்டா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, நான் MongoDB.json ஸ்டோர் பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகியிருக்கு இங்கே. ஓகே? ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே லோக்கல் ஹோஸ்ட் 270 கனெக்ட் ஆகிருக்கு. இதில் MongoDB.json கனெக்ட் பண்ணலன்னா இந்த மெசேஜ் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கரெக்டாக எல்லாமே செட் ஆகிருக்கு. இப்போ நான் ப்ளே மட்டும் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிபியை யூஸ் பண்ண சொல்லியாச்சு. அப்புறம் கலெக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்னு அர்த்தம். MongoDBயை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்னு சொன்னால் டேபிள்னு அர்த்தம். நம்ம நார்மலாக SQL இல்லை SQLன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பூராமே நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் ரிலேஷன்ஷிப் வச்சு பண்ணுவோம். வேர் போடுவோம், வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், செலக்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. எல்லாம் ரிலேஷனல், ஒரு ரெண்டு விஷயத்தை ரிலேட் பண்ணுறது, ரெண்டு விஷயத்தோட சொந்தத்தை வச்சு பண்ணுறது. பட் MongoDB பொறுத்த வரைக்கும் நோ சீக்வல்னு சொல்லுவோம், நோ SQL. என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் இருக்காது. ரிலேஷன்ஷிப் இல்லாமல் டைரெக்டாகவே ஃபைல் மூலமாக டேட்டாவை எடுக்கிறது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரோவும் பார்த்தீங்கன்னா பேராந்தசிஸ் போட்டிருக்கோம் இல்லையா. ஒரு கீ, ஒரு வேல்யூ, ஒரு கீ, ஒரு வேல்யூ. கீனா ஒன்றும் இல்லை, பொதுவான பெயர். இப்போ நேம்னு சொல்கிறோம் இல்லையா, நேம்ன்றது மாறவே இல்லை இல்லையா, ஒரே நேம் தான் இருக்குது. ஸோ இதுதான் கீ. நம்ம காலம் நேம் மாதிரி வச்சுக்கோங்களேன், டேபிளில் காலம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேம் இது. இது வந்து வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அது மாறிட்டே வருதா, ஸ்டூடெண்ட் 1, 2, 3 என்ன நேம் வேணுமோ அந்த நேம் மாத்திரம். அது மாதிரி ஏஜ்ன்றது மாறவே இல்லை. ஸோ இதுதான் வந்து கீ. இதில் பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் மாறி இருக்கு இல்லையா, இதுதான் வேல்யூ. ஸோ JSON அப்படின்ற ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும், JSONோட ஃபுல் ஃபார்ம் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த மாதிரி பராந்தசிஸ் போட்டு இந்த பராந்தசிஸ் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்டை நான் எப்படி காட்ட போகிறேன் அப்படின்றது தான் JSON சொல்லுவோம். என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கீ, ஒரு வேல்யூ, ஒரு கீ, ஒரு வேல்யூ போட்டு ஒரு ஃபுல் டேட்டா ஒரு பராந்தசிஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பராந்தசிஸ்குள்ளே ஒரு நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, கிளாஸ் இருக்குது, கிளாஸ் என்னன்றது இருக்குது, கரண்ட் இயர் என்னன்னு இருக்குது, மார்க், மெயின் சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க்கு, அப்புறம் சபார்டினேட் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு, அப்புறம் டேக்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அவங்க எடுத்திருக்காங்கன்றதுக்கு, அப்புறம் என்றைக்கு நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்ற கரண்ட் டேட். ஓகே, இதை தான் எடுத்திருக்கோம். இந்த டேட்ன்ற மெத்தட்லாம் பார்த்தா அது நான் மெத்தட் மாதிரி இருக்கும். இதை ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஜாவாஸ்கிரிப்டோட டேட் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த நியூ டேட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்டோடைய இன்டர்னல் மெத்தட்ஸ் தான். அதை MongoDB அப்படியே யூஸ் பண்ணிக்குது. மிச்சம்லாம் MongoDBயோடது. இன்சர்ட் மினி, இந்த கெட் கலெக்ஷன்லாம் MongoDBயோடது. பட் இந்த மாதிரி டேட்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்திருக்கோம். இதில் மிக்சர் ஆஃப் MongoDB ஜாவாஸ்கிரிப்ட்னு சேர்ந்தது தான். அதனால தான் MongoDB.json எழுதுகிறோம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கான வேல்யூ எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் ஐட்டம். ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் 1ன்றது ஒரு சிங்கிள் ஐட்டம் இல்லையா, அதே மாதிரி 19ன்றது ஒரு சிங்கிள் ஐட்டம், டேட் ஒரு சிங்கிள் ஐட்டம், கிளாஸ் ஒரு சிங்கிள் ஐட்டம், MCAன்னு போட்டிருக்கோம். கரண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ன்றதை சிங்கிள் ஐட்டமாக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்டு ஐட்டம்ஸ். இப்போது மெயின்ன்றது கம்ப்யூட்டர் சயின்ஸும் வேறு எதுவும் பேப்பராக இருக்கலாம். ஓகே, ஸோ 2 பேப்பருடைய மார்க்ஸ் இங்கே போட்டிருக்கோம். இங்கே சபார்டினேட்டில் 3 பேப்பருடைய மார்க்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் குரூப்டு ஐட்டம்ஸ், அக்ரிகேட்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டேக், மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோ மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குல்ல, பிஸ்னஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான இதுவும் ஒரு அக்ரிகேஷன். அப்புறம் ஃபைனலாக எப்போ க்ரியேட் பண்ணுன்ற டேட், இதை தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ரன் பண்ண உடனே எனக்கு இங்கே ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். என்ன டேபிள்? MKUCன்ற ஒரு டேட்டாபேஸ், டேபிளில் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் MKUC க்ரியேட் ஆகும்.
அந்த எம்கேஎஸ் டேட்டாபேஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் என்ற டேபிள் கிரியேட் ஆகும். அது உள்ள இந்த வேல்யூஸ்லாம் வரப்போகுது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். வழக்கம் போல் மெசேஜ் கேட்குது, எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன் எனக்கு எதுவுமே இங்கே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்சோல் எதுவும் போடலை. ஸோ கன்சோல் மட்டும் எனக்கு வரல, பட் என்னோட அவுட்புட் மட்டும் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து புதுசாக எனக்கு ஐடிஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் MongoDB இன்டர்னலாக யூஸ் பண்ணுற ஐடிஸ், அரையாக கிரியேட் ஆகிருக்கு 0 1 2 3ன்னு. ஸோ ஐடிஸ் இதெல்லாம் வந்து ப்ரைமரி கீ, MongoDBயை ப்ரைமரி கீ கிரியேட் பண்ணிக்கும், நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த ஐடிஸ்லாம் கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ போய் நம்ம இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம டேட்டாவை காட்டும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எம்கேயூசி டேட்டாபேஸ் இருக்குது, உள்ள ஸ்டூடெண்ட்ஸுன்ற டேபிள் இருக்குது. இதை கலெக்ஷன்னு சொல்லணும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து டேபிள்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதை கலெக்ஷன்னு சொல்லுவோம், இதை டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ஐட்டம் இருக்குது இல்லையா, நம்ம டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோ சொல்லுவோம் இல்லையா, டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு ரோ இல்லைன்னா காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத டாக்குமெண்ட்டுன்னு சொல்லணும். ஓகே, மாங்கோவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு ஃபைல், இந்த ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு ஃபைல் ஆக்சுவலி. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரைமரி கீ. இந்த ஐடின்னு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும், இது ப்ரைமரி கீ. அதனால தான் ஆப்ஜெக்ட் ஐடின்னு போட்டு ஒரு நம்பர், ஒரு டைனமிக் நம்பர் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்களா 37ல் முடியுது, 38ல் முடியுது இல்லையா, அது டைனமிக்காக கிரியேட் ஆகும். மிச்சமெல்லாம் நான் கிரியேட் பண்ணது. நேம் வந்துருச்சு, ஏஜ் வந்திருக்கு, டேட் ஆஃப் பர்த் வந்திருக்கு. டைம் போடாதனால டிஃபால்ட்டாக ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. இந்த ப்ளஸுக்கு அப்புறம் இருக்கிறது ஏஎம்பிஎம் அந்த கான்செப்டுக்காக வச்சுருக்காங்க. கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு, கரண்ட் இயர் கிரியேட் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நம்பர் இருந்தால் டபுள் கோட்ஸ் இருக்காது. நம்பர் இருந்தால் டபுள் கோட்ஸ், டேட்டுக்குலாம் இல்லை பார்த்தீங்களா. ஆனால் ஸ்ட்ரிங்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இருக்கும். ஸோ இது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும், எதுக்கு ஸ்ட்ரிங்கு எதுக்கு வந்து டபுள் கோட்ஸ் வரும் வராதுன்றது. அப்புறம் மார்க்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் இருக்குது. 0th ஐட்டம் 1, ஃபஸ்ட் ஐட்டம் 1, 2 ஐட்டம் இருக்குது. மார்க்ஸ் அப்பில் 3 ஐட்டம் இருக்குது. இந்த கவுண்ட் இங்கேயே பார்த்துக்கலாம். 0th ஐட்டம், ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம். டேக்ஸ் 2 கிரியேட் பண்ணேன். ஸோ 0th ஐட்டம், ஃபஸ்ட் ஐட்டம். எப்போ கிரியேட் பண்ணேன்றத அதுவே ஸ்டோர் பண்ணியிருக்கு. வெட்னஸ்டே November 22, 2023, 1:41 35 செகண்ட், GMT 5:30. ஸோ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்போவுமே கிரீன்விச் மீன் டைமோட 5 மணி நேரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் 5:30 போட்டிருக்காங்க. 5.5 hours முன்னாடி இருக்கும் அப்படின்னு காட்டுது. 1:41:35 ஏன் இருக்குன்னா, இது மிட் நைட். இதே வந்து மத்தியானமாக இருந்ததுன்னா இது வேறு மாதிரி காட்டும், இது 13:41 காட்டும். மிட் நைட் 1:41ன்றதுனால 1:41 இருக்குது. ஸோ ஏஎம்பிஎம் கான்செப்டில் 24 hours கான்செப்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டேட்டா இப்படி தான் கிரியேட் ஆகும். இந்த டபுள் கோட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கெலாம் இன்னொரு காரணம் இருக்குது. நம்ம விஎஸ் கோடில் ரன் பண்ணும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜுக்கு நம்ம சிங்கிள் கோட்ஸ் போடலை இல்லையா, இங்கே போட்டிருக்கோம், இங்கே போடலை. ஸோ இதுவும் ஒரு காரணம் ஏன் வந்து உங்களுக்கு அங்கே டபுள் கோட்ஸ் வரல அப்படின்றதுக்கு. இப்போது நமக்கு டேட்டா வந்தாச்சு. இது எக்ஸ்பிளைன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு எல்லாம் காட்டும். ஓகே, என்ன மாதிரிலாம் வந்திருக்கு, எவ்வளோ டேட்டா வந்திருக்கு, எவ்வளோ நேரம் ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தேவைன்னா நீங்கள் போய் எல்லாம் பார்த்துக்கலாம். பட் இது உங்கள் கரிக்குலமில் கிடையாது. ஸோ கரிக்குலமில் இருக்கிறதுக்கு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 10 டாக்குமெண்ட்ஸ் ரிட்டர்ன்டு. ஸோ டாக்குமெண்ட்னா என்னன்னு சொன்னேன், டேட்டா இல்லையா. ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு டாக்குமெண்ட்டு, ஒவ்வொரு டேபிளும் கலெக்ஷன், ஒவ்வொரு டேட்டாபேஸும் டிபி. இதான் MongoDBயோட நேம்ஸ். ஓகே, இண்டெக்ஸிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரைமரி கீ இண்டெக்ஸ் தான். ஸோ ஒரே ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்குது, அந்த ப்ரைமரி கீக்கு ஐடின்னு பேர். ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யூஐலே நீங்கள் டேட்டா ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த ஆட் டேட்டா கொடுத்து நீங்கள் டேரெக்டாக நீங்களே இன்சர்ட் டாக்குமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா JSON ஃபைல், இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்குது, நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை டேரெக்டாக நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். நான் ஒரு JSON ஃபைலும் காட்டுறேன் எப்படி பண்ணணுன்றதை. இந்த மாதிரி JSON-ஆக க்ரியேட் பண்ணியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இங்கே இருக்கு இல்லையா ஒரு JSON ஃபைல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. ஸோ ஐடி நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொடுக்காம கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி கொடுக்காம வெறும் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், கிளாஸ், இயர், மார்க்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் டைரெக்டாக அப்லோடும் பண்ணலாம். அப்லோட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணுறது தான் உங்கள் கரிக்குலமில் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் போட்டிருக்க மாதிரி எல்லாமே நீங்களும் போடணுமானா தேவையில்லை. நான் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பின்னாடி ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதில் அக்ரிகேஷன் பண்ணுவோம், ஸோ இதில் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டாவை இப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்டா இவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிக்க வேண்டாம், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. இதான் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் இன்சர்ட் டேட்டா. ஸோ இதுதான் உங்களுடைய முதல் ப்ரோக்ராம், கரிக்குலமில் இருக்கிற முதல் ப்ரோக்ராம். அதை பார்த்து முடிச்சிட்டோம்.
அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.